கவர்மெண்ட் என் பவரு எரியுதுல. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் மேடை நாகரிகம் கூட தெரியாம மக்களை இழிவான வார்த்தைகள்ல பேசுறது, இழிவு சொற்களை பயன்படுத்தி பேசுற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்களெல்லாம் மன்னிச்சிடுறாங்க. அவங்களுக்கு திரும்பவும் அதே பொறுப்பு, நிறைய பொறுப்புகளை கொடுத்து மேல மேல தூக்கி விடுறாங்க. ஊழல் செஞ்சிருக்கான ஆணித்தனமா அடிக்கப்பட்ட பிறகும் அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த ஒரு பொறுப்பை கொடுத்து வெக்கமே இல்லாம திரும்ப கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அந்த ரைடு இந்த ரைடுன்னு சொல்லி எல்லா ரைடும் வைக்கிறாங்க. இவ்வளவு சுரண்டல், இவ்வளவு ஏச்சு பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளில கொண்டு வராங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. ஏறத்தாழ 15 கேள்விகளுக்கு மேல இருக்கு. அப்ப உள்ள கேள்வி எப்பன்னாக்கா கிட்டத்தட்ட 2015-16 கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு விடையவே தெரியல. ஏன் அப்படின்னாக்க நமது தேசிய வியாதி ஆயிடுச்சுல்ல மறதி. அதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர் மாநகராட்சியில பிடிச்ச கண்டெய்னர்ல 5000 கோடி பிடிச்சாங்கல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல. மிகப்பெரிய பொறுப்புல இருந்த அரசு அதிகாரி வீட்டுல ஒரு ஐடி ரைடு நடந்து மிக அதிகமான சொகுசு கார்களையும் நிறைய விலையுயர்ந்த பொருட்களையும் ஜப்தி பண்ணாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. ஓடுற ரயில்ல இருந்து பணத்தை திருடிய வழக்குல நிறைய பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி வந்தாங்க. எவ்வளவு காணா போச்சு என்ன ஏதுன்னு சொல்லி அந்த விவரமும் தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வச்சு இவ்வளவு இடம் வாங்கியிருக்காரு, இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு, இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு நடந்துச்சு. அவரை தூக்கி உள்ள வச்சு சொருவுனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வெளில வந்துட்டாரு. திரும்ப அந்த மேற்கொண்ட அந்த விஷயத்துக்கான விடயம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நமக்கு மறதிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுச்சு எல்லாருக்குமே. என்னைக்கையா இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுது? என்னைக்கு சாமானியெல்லாம் விடிஞ்சு மேலே எழுந்து வரப்போறான்? இதெல்லாம் தட்டி கேட்டாக்க நாங்க பண்றதெல்லாம் வைலன்ஸ், வன்முறை. அப்படியா?